கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் ஆடி மாத பலன்கள் தான் சொல்ல போறோம். ஆடி மாதத்துல நவ கிரகங்களுடைய நிலை வச்சுதான் அந்தந்த மாசத்துடைய பலன் சொல்றது. இந்த ஆடி மாதத்தில் இருக்கிற கிரக நிலை வச்சு பார்க்கும் பொழுது அனைத்து மக்களுக்கும் அரசாங்க சலுகைகள் கிடைக்கும், போராடி வெற்றி பெறுவார்கள். இது இல்லாமல் சட்ட திட்டங்கள் திருத்தப்படும், நிறைய காற்று வீசக்கூடும். ஆடி மாசம்னாலே காற்று தான். ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த காற்றின் மூலமாக விஷக்கிருமிகள் பரவும் அபாயம் உள்ளது, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இது இல்லாமல் ஆங்காங்கே நிலச்சரிவுகள் ஏற்படும், பூகம்பம் ஏற்படும், அதிகமான வெயில் காணும், இதெல்லாமே நடக்கும். மழை குறைவாக இருந்தாலும் அந்த மழை வெள்ளமாக பெருக்கெடுத்து பேராபத்தை விளைவிக்கக்கூடிய வகையிலே வந்து செல்லும். இதெல்லாமே வரக்கூடிய விஷயமா இருக்கு. இது பொதுவான பலனில் சொல்லப்பட்டிருக்கு. எது எப்படி இருந்தாலும் இந்த ஆடி மாசத்துல அம்மனுடைய வழிபாடு மிக முக்கியமாக கருதப்படுகிறது. அனைத்தையுமே வழிபடலாம், முக்கியமாக அம்மனை வழிபடுவது ரொம்ப விசேஷம். இந்த ஆடி மாதத்துடைய சிறப்புல ஆடிப்பூரம், அம்மனுக்கு உகந்த அம்மனுடைய ஜெயந்தின்னு சொல்லுவாங்க, ஆடிப்பூரம் அது வருகிறது. ஆடி அமாவாசை ரொம்ப விசேஷம். தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் சிறு சில சமயங்களை விட்டு இருந்தால் இந்த ஆடி அமாவாசையிலிருந்து ஆரம்பித்துக் கொள்ளலாம். அதே போன்று ஆடிப்பெருக்கு வருகிறது, ஆடி 18ஆம் நாள். சுபகாரியங்கள் செய்ய முடியாமல் இந்த மாதம் விளங்கப்படுவதால் அந்த ஆடிப்பெருக்கன்று சுபகாரியங்களை செய்து கொள்ளலாம். இது விதிவிலக்கு. எல்லாத்துக்கும் முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க பரிகாரம். நம்ம தான் அதை பயன்படுத்துறதில்ல. சுபகாரியங்கள் ஏதாவது ஆடி மாதம் செய்ய வேண்டி இருந்தால் அதை ஆடிப்பெருக்கன்று செய்யலாம், தப்பு கிடையாது. இந்த ஆடிப்பெருக்கில் எல்லா நீர்நிலைகள் இருக்கிற இடத்துலையும் பூஜை செய்து வேண்டிப்பாங்க. மங்கள நான் கோற்றுக்கொள்வார்கள். தாலி பாக்கியம், தீர்க்க சுமங்கலின்னு சொல்லுவாங்க, தாலி பாக்கியம், அந்த கோயிலில் போய் அன்னைக்கு மாங்கல்யம் அணியமித்துக் கொள்வது இதெல்லாமே நடக்கும். ஆடி பௌர்ணமி அது ரொம்ப விசேஷமான மாதம். அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்திருப்பாள். அந்த ஆடி பௌர்ணமியில சுபகாரியங்கள் எல்லாமே நடக்கும். எல்லா விதமான சுபகாரியங்களும் ஆடி பௌர்ணமி அன்னைக்கு அம்மனை போய் வழிபட்டால் கண்டிப்பாக நடக்கும். அதே போன்று ஆடி அமாவாசை என்று உடல் நோய், ரொம்ப நாள் நோய்நொடியாக இருக்கவங்க, தீய சக்திகள் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, எதிரிகள் தொல்லை இருக்கிறவங்க, கடன் பிரச்சனை இருக்கவங்க, இவங்க எல்லாமே ஆடி அமாவாசைக்கு போய் வழிபட்டு வந்தால் முறைப்படி அவர்களுக்கு அந்த பிரச்சனைலாம் தீரும். அந்த வாராகி தேவியுடைய ஆஷாட நவராத்திரி வருகிறது. அது வருகின்ற 15/7/2026 முதல் 23/7/2026 வரை 9 நாட்களும் நடக்க இருக்கிறது. வாராகியை வழிபடுவர்கள், வாராகியை குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள், வாராகி உபாசகர்கள் எல்லாருமே அனைவருமே கும்பிடலாம். வீட்டில் வைத்து வணங்குபவர்கள், கோயிலில் சென்று வணங்குபவர்கள் எல்லாருமே வழிபடலாம். ஏன்னால் வெற்றி, அவர் வாராகினாலே வெற்றி தான். அதனால அந்த 9 நாளும் விரதம் இருந்து நீங்கள் வழிபட்டு வந்தால், ஆனந்தால் பெண்ணாந்தால் உங்களுக்கு முடியாத விஷயம் கண்டிப்பா முடியும். இந்த ஆடி மாதத்தினால உங்களுக்கு கண்டிப்பா நன்மையான பலன் தான் நடக்கும். அந்த அம்மன் அருள் கிடைக்கும். நீங்கள் எல்லா நலனும் பெற்று வாழ போறீங்கன்னு சொல்லி, ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான ஆடி மாத பலன் தான் இப்போ சொல்ல போறேன். ரிஷபராசிக்கு அதிபதி யாரு? சுக்கிரன். அந்த சுக்கிரன் இப்போ எங்க இருக்காரு? சிம்மராசியில் இருக்கார். இன்னும் கொஞ்ச நாளைக்கு கன்னிராசிக்கும் போயிடுவார். ஒவ்வொரு மாதம் தான் ஒரு ராசியில் அவர் இருப்பார். இப்போ முதல்ல அந்த சுக்கிரனுடைய நிலை பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார், சிம்மத்தில் இருக்கார், கூட கேதுவோடையும் சந்திரனோடையும் சம்மந்தப்பட்டிருக்கார். அப்போ இந்த ஆடி மாதம் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு கொஞ்சம் குழப்பங்கள் வரும். என்னடா இப்படி சொல்கிறாருன்னு கேட்காதீங்க. போக போக நல்லா ஆகிடும் உங்களுக்கு, அதை பற்றி கவலைப்படாது. குழப்பங்கள் வரும், முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பீங்க. பெண்களால் பல விஷயத்திலையும் ஒன்று பண்ண ஒன்று அப்படி பிரச்சனை வந்துட்டு இருக்கும். ஏனென்று சொன்னால் அந்த கேதுவுடன் கூடிய எந்த கிரகம் இருந்தாலும் கேது எப்படி கெடுப்பாரோ அது மாதிரி கெடுக்கத்தான் செய்யும். உங்கள் ஆசாபியாக இருந்தாலும் சரி, அதனால் கவனமாக இருக்க வேண்டும். புதிய நட்புகளுடன் பழகும்போது கவனமாக இருக்கணும். அது இல்லாமல் குடும்ப உறவுகள் கொஞ்சம் பரவாயில்ல, உங்களுக்கு அனுசரணையாக ஆதரவாக வருவாங்க. அவங்க தான் கடைசி வரைக்கும் நிற்பாங்க. அவங்க அப்படி ஆதரவாக வரும்போது நீங்களும் அவங்களுக்கு ஒரு ஆதரவையோ அன்பையும் தரணும். அதனை உறவுகளில் உள்ள நடுநிலைமை. குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை, அப்படிதானே சொல்லிட்டு போயிருக்காங்க பெரியவங்க.
அப்போ அவங்க ஏதாவது சிறு சிறு மனஸ்தாபங்கள் பிரச்சனை ஏற்பட்டலாம், அதை கண்டுக்காமல் விட்டுடணும். ஏன்னா அவங்க வேறு வகையில் உங்களுக்கு வந்து உதவி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தைரியமாக செய்யக்கூடிய விஷயங்களை நீங்கள் துணிஞ்சு இறங்கி செய்யலாம். சகோதர ஒற்றுமை ஏற்படும். பிரயாணங்கள் தொடர்ந்து வரும். வெற்றி பெற வகையில் இருக்கக்கூடிய விஷயங்களில் நீங்கள் ஈடுபட்டு வெற்றி அடையலாம். அதெல்லாம் வந்துடுவீங்க. இப்போ இந்த காம்படிஷனில் கலந்துக்கிட்டால் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும், பாராட்டு பரிசு கிடைக்கும் அப்படின்னு உங்கள் உள்ளுணர்வு சொல்லும். அதுக்குள்ள நேரமும் இப்போ வந்திருக்கு தான், அதனால தான் சொல்கிறேன். அப்படி உடனே யோசிக்காமல் அதில் கலந்துக்கலாம். இருந்தாலும் உறவு வகை நட்பு வகையில் கொஞ்சம் யோசித்து செயல்படணும். அதை நீங்கள் பார்த்துக்கணும். எது எப்படி இருந்தாலுமே போட்டி பந்தயங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தான் கிடைக்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. தொழில் சிறக்கும், வியாபாரம் வளர்ச்சி அடையும், இரண்டே நல்லதாக இருக்கும். ஆனால் உத்தியோகம் பார்க்குறாங்கல்ல, எல்லாருமே வேலை செய்கிறாங்க, எல்லாருமே வியாபாரம் பண்ணுறாங்க, எல்லாருமே தொழில் நடத்துகிறாங்க இல்லையே. வேலைக்கு போகிறவங்க இருக்கத்தானே செய்கிறாங்க. தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்களும் இருக்காங்க, அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்களும் இருக்காங்க. அப்படி வேலை செய்பவர்களுக்கு அவருடைய வேலையிலே தவறு கண்டுபிடிக்கப்படும், விமர்சனத்துக்கு உள்ளாவர்கள். சில பேர் மெமோ கொடுப்பாங்க, பனிஷ்மெண்ட் பண்ணுவாங்க, தண்டனை கொடுப்பாங்க, வார்னிங் கொடுப்பாங்க. முதல்ல நீங்கள் செய்கிறது தப்பு தான் அப்படின்னு தெரிஞ்சுட்டா, இதில் வரைக்கும் நல்லா தான் வேலை செஞ்சார், இப்போ ஏதோ சரியில்லை அப்படி, அப்போ ஒரு வார்னிங் கொடுப்பாங்க. இதெல்லாமே நடக்க போகுது இப்போது இந்த ஆடி மாதத்தில். ஆனால் நல்லதும் நடக்கும். எந்த விஷயத்தில் தெரியுமா? உங்களுடைய சுய முயற்சியால் எடுக்கும் முடிவுகளால் வெற்றி கிடைக்கும். பெரியவருடைய ஆசீர்வாதத்தின் மூலமாக செய்யக்கூடிய விஷயங்கள் நன்மை ஏற்படும். மனைவி மூலமாகவும் மனைவி வழி உறவுகள் மூலமாகவும் கண்டிப்பாக நல்லது நடக்கும். எல்லாம் சந்தோஷம் தானே? இதெல்லாம் நடக்கும். சில விஷயங்களில் நீங்கள் குழப்பத்தில் இருக்கும்போது மனைவி வழி உறவுகள் மூலிமா உங்களுக்கு வந்து உதவி கிடைக்கும். அது நல்லா வந்துடுவீங்க, அந்த உதவியால் நல்லா வந்துடுவீங்க. பல பேர் வாழ்க்கையில் அப்படி தான் நடந்திருக்கு. கணவன் இருந்தால் மனைவி வழி ஒரு மூலியமும், மனைவி இருந்தால் கணவன் வழி ஒரு மூலம் கண்டிப்பாக நல்லது நடக்கும். இது உண்மையான விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆடி மாதத்தில் அதுவும் நீங்கள் ரிஷபராசிக்காரங்க, சுக்கிரனுடைய ராசியை கொண்டவங்க. சுக்கிரன் அம்பாள் சுரூபம், மகாலட்சுமியுடைய அம்சம் கொண்டவர், அம்பாளுடைய அம்சம் கொண்டவர். கண்டிப்பாக ஒரு அம்மன் கோவிலுக்கு சென்று வெள்ளிக்கிழமை விளக்கேற்றி வழிபட்டு வர வேண்டும். கூழ் ஊத்துற மாதம்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி கூழ் ஊத்துற கோவிலில் ஒரு நாள் முழுவதும் இருந்து அதில் பங்கு பெற்று தரிசனம் பெற்று பிரசாதம் பெற்று வீடு வந்து சேர வேண்டும். இது கடைபிடிச்சிடும். ஏதோ நம்ம கோயிலுக்கு போகிறோம், பார்க்குறோம், உடனே வந்துடும் அப்படின்னா கூடாது. அதுக்கு தான் இது இந்த ஆடி மாதத்தில் நடக்கிற விழாக்களை திருவிழாக்களாக கொண்டாடினார்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.